இந்த வருடத்தின் ஆரம்பத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு தரிசனத்தை தேவன் நம்முடைய இருதயத்துல பிறப்பிக்க விரும்புகின்றார். அந்த தரிசனத்திற்காக நாம் ஜெபித்து அந்த அஸ்திபாரத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில போட விரும்புகின்றார். அந்த தெய்வீக தரிசனத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வீக தரிசனம் உடைய ஒரு தேவ மனிதனாயிருந்தார். அவர் இந்த வார்த்தையில் அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல இப்போ நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் தற்காலிகம், சீக்கிரமாக அது கடந்து செல்லும். என்னுடைய பார்வையும் என்னுடைய நோக்கமும் இந்த உலகத்தின் அந்த அழிந்து போகின்ற காரியங்களை நோக்கி நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடுவதில்லை. கண்கள் காணாத அந்த நித்தியமான காரியங்களை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கூறுகின்றார். உங்களையும் பார்த்து சொல்கின்றேன், ஒரு தெய்வீக தரிசனம் தான் நாம் இந்த பூமியில செய்கின்ற எல்லா வேலைகளிலும் மிக பிரயோஜனம் உள்ள, மிக வெளியேற பெற்ற ஒரு காரியம் இருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செலவிடுகின்ற நேரம், அதற்கு வேற ஒப்பிடவே வேற எதுவுமே இல்லைங்க. எவ்வளோ பணம், எவ்வளோ புகழ் பெற்றாலும் தேவ ராஜ்யத்திற்காக யாரெல்லாம் பிரயாசப்பட்டு தங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ தாளந்த தந்தாங்கன்னா அத போல ஒரு மிக மகிமையான ஒரு காரியம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்காக சேவை செய்வதை போல ஒரு ஸ்லாக்கியம் இந்த பூமியில வேற ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. அதான் நான் ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த ஒரு துடிதுடிப்பு இருப்பது அவசியம், அந்த ஒரு பாரம் இருப்பது அவசியம், அந்த வாஞ்சை இருப்பது அவசியம். என்னுடைய நாட்களில், நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும், ஏதாவது ஒண்ணு நான் சாதிக்கணும். என் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஏதோ ஒரு விதத்துல கட்டப்படணும் என்ற ஒரு விருப்பம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருப்பது மிக அவசியம். நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய பூமியில மற்ற பொறுப்புகள், வேலைகள் செய்தாலும் தேவ ராஜ்யத்திற்காக செய்கின்ற காரியங்களுக்கு மிக பெரிய ஒரு விளைவு உண்டு.